ஒரு விமானம் என்பது சாதாரணமாக மனிதர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்லும் வாகனம். ஆனால் ஈரானிலிருந்து பாகிஸ்தான் நோக்கி பயணித்த இந்த விமானம் வெறும் மனிதர்களை மட்டுமல்ல, 168 பிஞ்சு குழந்தைகளின் மரண ஓலத்தையும் ஒரு தேசத்தின் ஆறாத வடுவையும் சுமந்து சென்றிருக்கிறது. அதன் பெயர் மினாப் 168. அமைதி பேச்சுவார்த்தைக்காக புறப்பட்ட இந்த விமானத்தில் ஏன் காலியான இருக்கைகளில் குழந்தைகளின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த 168 என்ற எண்ணுக்கு பின்னால் இருக்கும் இரத்தக்கரை படிந்த வரலாறு என்ன? முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது முதலாக ஏவுகணை தாக்குதலை நடத்தின. தெற்கு ஈரானில் உள்ள அமைதியான நகரம் மினாப். அங்குள்ள சஜாரே தையேபே என்ற மகளிர் ஆரம்ப பாடசாலையை இலக்கு வைத்து இந்த ஏவுகணைகள் பாய்ந்தன. விளைவு: பாடம் படித்துக் கொண்டிருந்த 168 பெண் குழந்தைகள் அந்த இடத்திலேயே துடிதுடித்து கொல்லப்பட்டனர். இலக்கு தவறிய தாக்குதல் என்று பின்னாளில் இது வர்ணிக்கப்பட்டாலும் ஈரான் மக்களின் இதயத்தில் இது ஒரு தீராத வடுவாக மாறியது. தற்போது ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. இதற்காக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபாப் தலைமையிலான குழு பாகிஸ்தான் சென்றது. அவர்கள் பயணித்த விமானத்திற்கு மினாப் 168 என பெயரிடப்பட்டது. அந்த விமானத்திற்குள் நுழைந்தவர்கள் கண்கலங்கி போயினர். விமானத்தின் முதல் வரிசை இருக்கைகளில் பயணிகள் யாரும் இல்லை. மாறாக மினாப் தாக்குதலில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அருகே அந்த பிள்ளைகள் பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த பாடசாலை பைகள், காலணிகள் மற்றும் வெள்ளை மலர்கள் வைக்கப்பட்டிருந்தன. உலக நாடுகளுக்கு ஈரான் சொல்ல விரும்பிய செய்தி இதுதான்: நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், ஆனால் எங்கள் குழந்தைகளின் இரத்தத்தை ஒருபோதும் மறக்க மாட்டோம். விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியதும் சபாநாயகர் கலீஃபாப் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு உருக்கமான பதிவை இட்டார். அந்த புகைப்படங்களுடன் எங்களது தோழர்கள் இவர்கள்தான் என அவர் குறிப்பிட்டிருந்தது உலக அளவில் வைரலானது. இந்த மனிதாபிமான அஞ்சலி ஒரு நாட்டின் அரசியல் போராட்டத்தை தாண்டி போரினால் பாதிக்கப்படும் அப்பாவி உயிர்கள் குறித்த மிகப்பெரிய விவாதத்தை சர்வதேச சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. போர் என்பது நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியாக இருக்கலாம், ஆனால் அதன் விலை மதிக்க முடியாத இழப்பு என்பது இதுபோன்ற பிஞ்சு குழந்தைகள்தான். மினாப் 168 விமானம் வெறும் பேச்சுவார்த்தைக்கான பயணம் மட்டுமல்ல, அது உலகிற்கு விடுக்கப்பட்ட ஒரு மனிதாபிமான வேண்டுகோள். மினாப் நகரில் கொல்லப்பட்ட அந்த 168 குழந்தைகளின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம். போர்கள் இல்லாத உலகம் அமையட்டும். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.